ஒரே மீட்டிங், ஒரே மேடம், ஒரே மைக், ஒரே நேரம் பேசலாம் வரீங்களா? தனியா வர பயமா இருந்தா ஸ்டாலினை, துரைமுருகனை கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஒரு தலைவனுக்கு வாய் கோணையா இருக்கலாம், வார்த்தை கோணையா இருக்க கூடாது. மற்றவங்க எல்லாருக்கும் தான் இது எலெக்ஷன், நம்ம அம்மாக்கு இது வெறும் ரெனியூவல். தொட்டதையும் விட்டதையும் தொடர்ந்து செய்வோம். ஏன்னா அம்மா மக்களுக்காக, மக்கள் அம்மாவுக்காக. உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் மரியாதை தர ஒரே இடம் அஇஅதிமுக. விஜயகாந்த் பேசுறது திருக்குறள் கேட்கிற மாதிரி இருக்கா? தேர்தல் வந்தா மக்களோட காலை பிடிக்கிறதும், தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களோட கழுத்து பிடிக்கிறதும் திமுகக்கு கை வந்த கலை. என் இதய தெய்வம், என்னை உருவாக்கிய சிற்பி, அன்பு காட்டும் அம்மா, கருணை காட்டும் கடவுள், எனக்கு முகவரி தந்த முதல்வர், தங்க தாரகை காவிரி தாய், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி டாக்டர் அம்மா அவர்களுக்கு என் முதல் வணக்கம். இந்த தொகுதி வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரி அமைச்சர் அக்கா வளர்மதி அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அம்மாவின் உண்மை விசுவாசிகளுக்கும், வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும், உள்ளது உள்ளபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்களுக்கும் அனைவருக்கும் என் மரியாதை கலந்த வணக்கங்கள். ஏழைகளை காத்து, எதிரிகளை மாய்த்து, துன்பங்களை சாய்த்து, வெற்றிகளை கோர்த்து, மக்களால் மாலையிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தலைவி புரட்சி தலைவி அம்மாவிற்கு சட்டமன்ற தேர்தல் வெற்றிய போல், நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிய போல் மகத்தான வெற்றியை, சாதனை வெற்றியை அம்மாவின் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்க நம் அனைவரும் உறுதி எடுப்போம். இந்த 1000 விளக்கு தொகுதிக்கு ஒரு அணையா விளக்க ஏற்றி வச்சிருக்காங்க நம்ம அம்மா. அதுதான் உங்களுக்காக இரவு பகல் பார்க்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம அன்பு சகோதரி அக்கா வளர்மதி அவர்கள். அக்கா வளர்மதி அவர்களுக்காக ஓட்டு கேட்டு உங்க ஆதரவை தேடி இங்க பேச ஆரம்பிக்கிறேன். இந்த பிரச்சாரம், தேர்தல் எல்லாமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் வெற்றி அடைய இல்லை, பெரும் வெற்றி அடைய. இது தெரியாம 6 பேர் ஒன்னா சேர்ந்து வராங்களா? 6 பேர் இல்ல, 1000 பேர் வந்தா கூட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. சமீபமா கோடி கோடியா கொட்டி விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தா சிரிப்பாதான் வருது. வீணா போனவங்களுக்கு விளம்பரம் எதுக்கு? இதுல பஞ்ச் டயலாக் வேற, முடியட்டும் விடியட்டும் அப்படின்னு. நான் சொல்லட்டுமா பஞ்சு? முடிந்தது விடிந்தது. என்னன்னு கேக்குறீங்களா? முடிந்தது திமுக, விடிந்தது தமிழ்நாடு. முடிந்தது வாரிசு அரசியல், விடிந்தது வளமான அரசியல். முடிந்தது துரோகிகள் வரலாறு, விடிந்தது தமிழர்களின் வாழ்க்கை. முடிந்தது ஊழல் கூட்டம், விடிந்தது உழைக்கும் கூட்டம். முடிந்தது சன் டிவி அராஜகம், விடிந்தது திரைத்துறை. முடிந்தது கருணாநிதி குடும்பம், விடிந்தது கலை குடும்பம். முடிந்தது மைனாரிட்டி ஆட்சி, விடிந்தது மக்கள் ஆட்சி. முடிந்தது மந்திரிகள் கொட்டம், விடிந்தது தொண்டர்களின் ஆட்டம். முடிந்தது அராஜக ஆட்சி, விடிந்தது எங்க அம்மா ஆட்சி. யாருக்கிட்ட வந்து விளம்பரம் கொடுக்கிறீங்க?
தமிழ்நாட்டு மக்கள் எங்க அம்மாவோட ஆட்சியில அமைதி, வளம், வளர்ச்சின்னு சந்தோஷமா இருக்காங்க. நிஜமான ஜனநாயக ஆட்சின்னா அது அம்மாவோட ஆட்சி. நிஜமான ஜனநாயக கட்சின்னா அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எந்த பதவியும் இல்லாம, ராத்திரி பகல் பார்க்காம, நேரத்துக்கு சாப்பிடாம, கொடிய பிடிச்சிக்கிட்டு கூட்டத்துக்கு வந்து கொள்கை வீரனா அம்மா வாழ்க அம்மா வாழ்கன்னு கத்துற எந்த ஒரு தொண்டனும் எந்த ஒரு சமயத்திலையும் எம்பி ஆகவோ எம்எல்ஏ ஆகவோ ஆக முடியும். அது வெறும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மட்டும்தான் முடியும். உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் மரியாதை தர ஒரே இடம் அஇஅதிமுக. அதே திமுக வேட்பாளரா இருக்கணும்னா ஒன்று கேஷ் இருக்கணும், இல்லை கேஸ் இருக்கணும். ஒன்று வாரிசா இருக்கணும், இல்லை வாரிசோட ஃப்ரெண்டாவோ ஃபினான்சியராவோ இருக்கணும். திமுக தொண்டர்களின் பட்டியல், திமுக வேட்பாளர்களின் பட்டியல் பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும். கருணாநிதியோட பையன், சுபா தங்கவேலன் பையன், வீரபாண்டி ஆறுமுகம் பையன், பொங்கலூர் பழனிசாமி பையன், டிஆர் பாலு பையன், கேசிபி பையன், ஐ பெரியசாமி பையன், பிடிஆர் பையன், அன்பில் பொய்யாமொழி பையன், எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட குடும்பம், சர்க்குண பாண்டியனோட மருமக, இவங்கெல்லாம் தான் திமுக வேட்பாளர்கள். இந்த வாரிசுங்களை திமுக நடத்தின எந்த ஒரு போராட்டத்திலேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்கெல்லாம் தேர்தலில் நிற்கிறது நாட்டை காப்பாற்றுறதுக்காக இல்லை, அவங்க குடும்பத்து மேலே இருக்கிற கேஸ்ல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக. பேசாம திமுக கழகத்தை திமு அண்ட் கம்பெனியாவோ இல்லை திமு அண்ட் சன்ஸாவோ பேரை மாற்றி வச்சுக்கிட்டு நடத்துங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த நல்ல காமெடி படம் பாலச்சந்தர் சார் எடுத்து ரஜினி சார் நடித்த தில்லுமுள்ளு. சமீபத்தில் அதை விட பெரிய காமெடியா இருந்தது திமுகவின் தில்லுமுள்ளு தேர்தல் அறிக்கை. அண்ணா உணவகம் அமைப்பாங்களாம், பேரை மாற்றி வச்சுட்டா திட்டம் உங்களுதாயிடுமா? இனிஷியல் மாற்றி வச்சு வளர்த்தா சொந்தக்கார புள்ள சொந்த புள்ள ஆயிடுவானா? இதில் பெரிய காமெடி ஒன்று இருக்கு. சன் டிவியில் கருணாநிதி திமுக தேர்தல் அறிக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க கேடிவியில் திருட்டு பையல படம் ஓடுது. இதுதான் உள்குத்துன்றது. ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோன்னு. ஏன் கடந்த 5 வருஷமா ஆட்சி பண்ணும்போது மக்களுக்கு சேலையா வாங்கி கொடுத்தீங்க? அப்பயே வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்ல? அவரோட அப்பா கருணாநிதி சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன் ரத்து பண்ணுவோன்னு. உடனே ரிசர்வ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, கல்வி கடன் ரத்தே பண்ண முடியாதுன்னு. சரி, அப்பாவும் பையனும் தான் பொய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்துறாங்கன்னு நினைச்சா அவங்க பொண்ணு அதுக்கு மேல பேசுறாங்க. 2 நாள் முன்னாடி கனிமொழி சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா திமுக நடத்துற எல்லா சரக்கு கம்பெனியும் மூடிடுவோன்னு. அதுக்கு எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா உடனே உங்க சரக்கு கம்பெனி எல்லாம் மூடலாம் இல்ல? ஏன் மூடி பூட்டு போடுறதுக்கு உங்க கையில பூட்டு இல்லையா? சொல்லுங்க, நாங்க பெரிய பூட்டை வாங்கி தரோம். இவங்க எந்த காலத்திலையும் அவங்க பிசினஸ் மூட மாட்டாங்க. தேர்தல் வந்தா மக்களோட காலை பிடிக்கிறதும், தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களோட கழுத்து பிடிக்கிறதும் திமுகக்கு கை வந்த கலை. நேத்து டிவியில் ஸ்டாலின் பிரச்சாரத்தை பார்த்தேன். அதுல ஸ்டாலின் பாட்டு பாடுறாரு, மைக்க பிடிச்சிக்கிட்டு. பொயிலையே பிறந்து பொயிலையே வாழ்றவங்க நம்மளை பத்தி சொல்றாராம. பெத்த பொண்ண தன் பொண்ணே இல்லைன்னு சொன்னது யாரு? உங்க அப்பாவா எங்க அப்பாவா? ஸ்டாலின் சீக்கிரமா செத்துடுவாருன்னு அழகிரி என்கிட்டயே சொன்னான்னு பொய் சொன்னது யாரு? உங்க அப்பாவா எங்க அப்பாவா? 2Gல மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் தான் குற்றவாளின்னு ராஜா சொல்றாரு.
அது பொய்யா உண்மையா? நமக்கு நாமேல எங்க ஆட்சியில எங்க அமைச்சர்கள் தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கு ஸ்டாலின் ஆகிய நானும் துணை போயிருக்கேன், இது தப்புதான்னு சொன்னீங்க, அது பொய்யா உண்மையா? மதுரை தினகரனை அழகிரி ஆளுங்க தான் எரிச்சாங்க, அது பொய்யா உண்மையா? கலைஞர் டிவியில 200 கோடிக்கு கணக்கு காட்ட முடியாம உங்க தங்கச்சி கனிமொழி அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனாங்க, அது பொய்யா உண்மையா? ஒரே மீட்டிங், ஒரே மேடம், ஒரே மைக், ஒரே நேரம் பேசலாம் வரீங்களா? தனியா வர பயமா இருந்தா ஸ்டாலினை துரைமுருகனை கூட்டிட்டு வர சொல்லுங்க, இல்ல துண்ட சிட்ட கையில பிடிச்சுக்கிட்டு வாங்க பேசுவோம். குள்ளநரி வேஷம் போட்டு கள்ளத்தனம் பண்றது யாருன்னு மக்களுக்கு புரியும். ஒரு தலைவனுக்கு வாய் கோணையா இருக்கலாம், வார்த்தை கோணையா இருக்கக்கூடாது. திமுக காரங்க நம்ம அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு. எங்க அம்மா சொன்னது எல்லாமே செஞ்சாங்க, சொன்னதுக்கு மேலேயும் செஞ்சாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். உங்களை மாதிரி வெத்து அறிக்கை விட்டு மக்களை ஏமாத்தல. 96ல் மலிவு விலை சாராயத்தை ஒழிப்பேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. 2001ல் லாட்டரியை ஒழிப்பேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. 2011ல் மதுரையை கிளீன் ஆக்குவேன், அழகிரி அட்டகாசத்தை அடக்குவேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. முல்லை பெரியார் அணையை உயர்த்தி காட்டுவேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. கோர்ட்டுக்கு போய் போராடி கேஸ ஜெயிச்சாங்க. காவேரி பிரச்சனையில தமிழ்நாட்டுக்கு நியாயம் கிடைக்க பாடுபடுவேன்னு சொன்னாங்க, செஞ்சாங்க. கோர்ட்டுக்கு போய் போராடி நியாயத்தை வாங்கி தந்தாங்க. அதே மாதிரிதான் 2016ல் பூர்ண மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும்னு சொல்றாங்க, நிச்சயமா செய்வாங்க. மற்றவங்க எல்லாருக்கும் தான் இது எலெக்ஷன், நம்ம அம்மாக்கு இது வெறும் ரெனியூவல். தொட்டதையும் விட்டதையும் தொடர்ந்து செய்வோம். ஏன்னா அம்மா மக்களுக்காக, மக்கள் அம்மாவுக்காக. தமிழ்நாட்டு அரசியல்ல கருணாநிதி 3 பசங்களோட நிப்பாட்டிட்டார். அவர் மட்டும் சும்மா ஒரு 40 பேரை பெத்து போட்டிருந்தாருன்னா தமிழ்நாடு அலிபாபா 40 திருடர்கள் கிட்ட மாட்டி நாசமா போயிருக்கு. இதுல கனிமொழி சொல்றாங்க, எங்க அப்பா காந்தி மாதிரி வாழ்றாருன்னு. காந்தி தாத்தா எல்லா ரூபாய் நோட்லையும் ஒரே மாதிரி சிரிப்பாருமா, ஆனா உங்க அப்பா 100 ரூபாய் நோட்டு பார்த்தா ஒரு மாதிரி சிரிப்பாரு, 1000 ரூபாய் நோட்டு பார்த்தா ஒரு மாதிரி சிரிப்பாரு. காந்தி ரூபாய் நோட்லயே வாழ்றாரு, கருணாநிதி ரூபாய் நோட்டுக்காகவே வாழ்றாரு. வழுக்க விழுந்தவெல்லாம் காந்தி அண்ணா, எர்வா மேட்டின் வாங்குறவங்க எல்லாருமே காந்தி தான். இவங்களை நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் இப்போ ஆள் இல்லை. நீங்க தலகீழியா நின்று தண்ணி குடிச்சாலும் தமிழ்நாட்டில் அம்மாவையோ அதிமுகவையோ ஒன்றும் பண்ண முடியாது. திமுகவை வேணும்னா காலி பண்ணலாம். கருணாநிதி பிரச்சாரத்துக்கு வராருன்னு சொல்லி ஏரியா ஃபுல்லா போஸ்டர் ஒட்டிருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே யோகியம் வாரா சொம்ப தூக்கி உள்ள வைன்னு புது படம் போஸ்டர் ஒட்டிருந்தாங்க. ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து, நீ ஊழையிட்டு என்ன லாபம் என்ன பார்த்து. காலம் நெருங்குது கதை முடிய, இந்த காட்டுநரி கூட்டத்தின் விதி முடிய. நான் எப்போ எங்க போனாலும் சொல்றது ஒண்ணுதான், மக்கள் தவற மறப்பாங்க, தப்ப மன்னிப்பாங்க. ஆனா துரோகத்தையோ துரோகிகளையோ மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. முட்டி தெஞ்ச மாப்பிளைக்கு ஒத்த பொண்ணு கொடுத்தா என்ன, 10 பொண்ணு கொடுத்தா என்ன? இதுல காங்கிரஸ்காரங்க நம்ம கூட 40 தொகுதியில நேரடி போட்டியா. இத பார்த்தா ஆசைப்பட்டு கொடுத்த மாதிரி இல்ல, அவஸ்தப்படட்டும்னு கொடுத்த மாதிரியே இருக்கு. 40 தொகுதியிலையும் நம்ம ரொம்ப ஈஸியா ஜெயிக்கணும்ன்றதுக்காகவே பார்த்து கொடுத்திருக்காரு கருணாநிதி. அவர் திமுகல இருக்காரா இல்ல அதிமுகல இருக்காரானே புரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் நம்மளுக்காகவே வேலை பார்க்கிறாரு, நம்மளுக்காகவே விளம்பரம் தராரு. வேண்டாம் அண்ணா திட்டுறதும் வேணும் அண்ணா ஒட்டுறதும் கருணாநிதிக்கு கை வந்த கலை. இந்திரா காந்தியே
தமிழ்நாட்டுக்கு வாங்க, விடோ பென்ஷன் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னவர் இவர். இன்னைக்கு இதயம் இனிக்க, கண்கள் பனிக்க, குலாம் நபி ஆசாத் தான் கட்டி பிடிச்சிக்கிட்டு குலவராரு காங்கிரஸ் கூட கூட்டணிக்காக. காங்கிரஸ் கூட கூட்டணி கொள்கைக்காகவா இல்லை குஷ்புக்காகவான்னு தெளிவாக சொல்லிட்டாருன்னா தொண்டர்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்ப்பாங்க. இந்த இளங்கோவனும் குஷ்புவும் சொல்றாங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருந்தா இளங்கோவன் நம்ம அம்மா பத்தி பேசின ஆபாச பேச்சுக்கு பப்ளிக் ஸ்டேஜ்ல இருந்திருக்க மாட்டாரு, கோமா ஸ்டேஜ்ல இருந்திருப்பாரு. அவங்க காங்கிரஸோட காவல் தெய்வம் குஷ்பு திருநங்கைகளை பத்தி பேசின பேச்சுக்கும் ஸ்டாலின் பத்தி பேசின பேச்சுக்கும் மயிலாப்பூர்ல இருந்திருக்க மாட்டாங்க, மனநல மருத்துவமனையில இருந்திருப்பாங்க. சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் சத்தியமூர்த்தி பவன் இன்னும் முழுசா இருக்கு. இல்லாட்டி செங்கல்லா பேத்து எடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ்காரங்களை ஒழிக்க ஆரம்பிச்ச காங்கிரஸ் ஈழத்தமிழர்களை ஒழிச்சிட்டு இன்னைக்கு ரெட்டை இலையும் ஒழிப்போன்னு சொல்லி ஓடி வராங்க. தூக்கி எறிய ரெட்டை இலை ஒன்றும் செடி இல்லை, தமிழ்நாட்டோட சென்டிமெண்ட். அது வெறும் சின்னம் இல்லை, மக்களோட எண்ணம். எங்க புரட்சி தலைவர் ரெட்டை இலைய மண்ணில் நட்டுட்டு போல மக்களோட நெஞ்சில நட்டுட்டு போனாரு. அதை எங்க அம்மா உதிரம் சிந்தி உயிரை கொடுத்து வளர்த்து பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சா மோதி பாருங்க. குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு போய் குரல் போனதுக்கும் குண்டடிப்பட்டு குரல் போனதுக்கும் வித்தியாசம் இல்லை. எம்ஜிஆர் பேசினது புரிஞ்சதான்னு பிரேமலதா கேட்குறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா கேட்பாங்க. எங்க புரட்சி தலைவரோட போட்டோ போதும் ஓட்டுவாங்க. உங்க புருஷன் அப்படியா? இதுல விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆரா? எங்க புரட்சி தலைவரோட பிரச்சார வாகனத்தையே கோடவுன்ல போட்டு நாசமாக்குன நீங்க அவரோட கொள்கையவா காப்பாற்ற போறீங்க? எங்க புரட்சி தலைவர் கருணாநிதியை கூட நாக்கு மடிச்சு பேசினதில்லை, ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் ஆனார். உங்களை மாதிரி நாக்கு மடிச்சு பேசிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் நசுங்கி நாசமா போகல. டெபாசிட் வாங்க திராணி இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு கட்சி, ஒரு சின்னம். இதுல தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கிற போரா இந்த தேர்தல். எல்லா பக்கமும் பேரம் பேசி விலை போகாத வேஸ்ட் பீஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆதரவு இல்லாதவங்க அனாதாசிரமம் ஆரம்பிச்ச மாதிரி ஒரு கூட்டணி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிப்பாங்களா? பல்லு இல்லாதவன் பஞ்சு மிட்டாய் காசப்படலாம், பட்டாணி காசப்படக்கூடாது. உப்பு எடுக்க நடந்தவரையும் மப்பு அடிச்சு படுத்தவரையும் ஒன்னன்றீங்களேம்மா. எம்ஜிஆர் நீங்க, காந்தியா நீங்க, ஏதோ பாவம் புள்ள கத்திரி வெயில்ல கத்துதுன்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். 2 நாள் முன்னாடி ஒரு மேடையில் சொல்கிறாங்க, விஜயகாந்த் இயேசுவா, சந்திரகுமார் யூதாஸா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த்க்கு இயேசு மாதிரி ஒரு விக்கை வச்சு கெட்டப் போட்டால் எப்படி இருக்கும்? மொட்டை ராஜேந்திரனுக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு வேஷம் போடுற மாதிரி இருக்கும். உங்கள் கற்பனைக்கு ஒரு அளவே இல்லை. வாய் கூசாம வாசன் சொல்கிறாரு, விஜயகாந்த் உருவில் ஐயா மூப்பனாரை பார்க்கிறேன். திரும்ப சொல்றாரு, விஜயகாந்த் உருவில் அம்பேத்கரை பார்க்கிறேன். வைகோ சொல்றாரு, பிரேமலதா உருவில் அன்னை தெரசாவை பார்க்கிறேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் ஒரு நல்ல கண்டாக்டரை பாருங்க. இதுல இவங்க எல்லாரும் கூட பரவாயில்லை. முத்தரசன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், விஜயகாந்த் பேசுறது திருக்குறள் கேட்குற மாதிரி இருக்கா. விஜயகாந்த் பேசுறது தமிழானே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, இதுல திருக்குறள் மாதிரி இருக்கா. நீங்க திருக்குறள் சொன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அர்த்தம் சொல்லுவாங்க. எங்க விஜயகாந்த் பேசினதெல்லாம் முத்தரசனை கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்களேன். இன்னும் தேர்தலே முடியல, அதுக்குள்ளார சொல்றாங்க விஜயகாந்த் முதல்வரா, வைகோ துணை முதல்வரா, திருமாக்கு கல்வித்துறையா, கம்யூனிஸ்டுக்கு நிதி உள்துறையா, வாசனுக்கு போக்குவரத்தா.
அடியேன்னு கூப்பிடு வக்கில்ல, இதுல குழந்தை பிறந்தா கோபாலகிருஷ்ணன்னு பேர் வைப்பானா. சுதீஷ் தான் சுவாதீனம் இல்லாம பேசுறாருன்னு நினைச்சா எனக்கு துணை முதல்வர் பதவி வேணான்னு சீரியஸா பதில் சொல்றாரு வைகோ. கையில ஒரு ஜோக்கர் இருந்தா பரவாயில்ல, 13 ஜோக்கரா வச்சுக்கிட்டு டிக் எப்படி அடிப்பீங்கன்னு தெரியலையே. உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்றேன், சத்தமா பேசுறதெல்லாம் சத்தியம் ஆயிடாது, கூட்டமா பேசுறதெல்லாம் கொள்கை ஆயிடாது. உண்மைக்கு என்னைக்குமே துணை தேவையில்லை. எங்க அம்மா தோனி மாதிரி சிங்கிளா வந்து 6 அடிச்சு மேட்ச் ஜெயிப்பாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க, எங்க கிட்ட தோக்க தான் போறீங்க. அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நல்லது மட்டுமே நடக்கும். வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் 16ஆம் தேதி உங்க செல்ல வேட்பாளரான, நல்ல வேட்பாளரான, உங்க இல்ல வேட்பாளரான அன்பு சகோதரி அக்கா வளர்மதி அவர்களுக்கு உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான ரெட்டை இலக்கு ஓட்டு போட்டு மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் தாருங்கள்னு உங்க அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி என் தாயை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.